வின்கோ சுரங்கப்பாதை தண்ணி எவ்வளோ வெளியேறி இருக்கு, அது எவ்வளோ எப்போ பயன்படும் சார்? அதாவது விம்கோ நகரில் வந்து இப்போ தான் நாங்கள் அங்கே பார்த்துட்டு வந்தோம். அவங்க வந்து டிசம்பர் மாதத்துக்குள்ளார நாங்கள் வந்து முடிச்சு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எவ்வளோ துரிதமாக முடியுமோ டிசம்பருக்கு முன்னாடியே கூட முடிச்சு கொடுக்கறதுக்காக அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதே போல் வந்து இங்கே அண்ணாமலை நகர் இங்கே வந்து பார்த்தப்போ அவங்க வந்து மார்ச்சில் வந்து இந்த பணியெல்லாம் முடிஞ்சிடும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ரயில்வே துறையினுடைய இது இங்கே வந்து பிரச்சனை என்னென்னா, இவங்க வந்து அந்த இந்த சுரங்க பாதை இது வந்து பண்ணுறப்போ அங்கே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து கொஞ்சம் அந்த வாட்டர் டேபிள் அப்படின்றது வந்து அதிகமான ஹைட்டில் இருந்தது. அதனால் வந்து அங்கே வந்து ரோட்டில் வந்து போகிறது டூ வீலர்ஸு ஆட்டோ மட்டும் போகிற அளவுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதை இங்கே இருக்கிற நாங்கள் சட்டமன்ற உறுப்பினர், மாமன்ற உறுப்பினர்கள், கவுன்சிலரு, சேர்மன் இவங்கெல்லாம் வந்து ஒரு ஆம்புலன்ஸ் போகிற அளவுக்காவது இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால அதை வந்து நாங்கள் கண்டிப்பாக வந்து அதில் எங்களால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இதுக்கு வந்து மாற்று திட்டம் பண்ணி இப்போ வந்து மார்ச்சுக்குள்ளார முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் வந்து அதை எப்படியாவது டிசம்பருக்குள்ளார முடிச்சு கொடுக்க சொல்லின்ற மாதிரி கேட்டோம். மணல் சரிவுனாலே திட்டங்கள் தள்ளி போயிட்டே இருக்குது. மீண்டும் வந்து அதே லெவலில் தான் இருக்குது, தவிர பணிகள் வந்து நிறைவேற்ற மாதிரி இல்லை. அதை தான் நான் சொன்னேன், மணல் சரிவுகள்ன்றது மட்டும் இல்லை, கீழே வந்து அந்த வாட்டர் டேபிள் இருக்கிறதுனால நீங்கள் வந்து போனீங்கன்னா அங்கே ரோட்டில் தண்ணி என்றைக்குமே இருந்துகிட்டே இருக்குன்ற மாதிரி இருக்குன்ற ஒரு இது பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அது ஒரு பாக்ஸுன்ற மாதிரி போடுறதுக்கு பதிலாக இப்போ 2 பாக்ஸ் போட்டு இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 அடி அகலத்துக்கு வந்து ஒரு பாதை போகிறதுக்கு வரதுக்கு அப்படின்ற மாதிரி பண்ணி தரோம்னு சொல்லியிருக்காங்க. அது மார்ச் மாதம் 2026 மார்ச்சுக்குள்ளார முடிக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த பணிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்கள் குறைவாக தான் போட்டு வேலை பார்க்குறாங்க. இதனால் பணிகள் சீக்கிரம் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்காதுன்னு மக்களும் சொல்கிறாங்க. அதை நாங்கள் இன்றைக்கி வந்து டிஆர்எம் அவர் தான் வந்து அந்த ரயில்வேயில் வந்து ரயில்வே ஜிஎம்முக்கு அடுத்து இருக்கிற இதில் இருக்கிறவர் டிஆர்எம் அப்படின்றவர். இன்றைக்கி அவர்கிட்ட கேட்டு அவரே வர வச்சு இன்றைக்கி அந்த இதெல்லாம் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணோம். இது மாதிரி வந்து கான்ட்ராக்டர் வந்து ஆட்கள் போதுமான அளவுக்கு வைக்கலை அப்படின்றதெல்லாம் அவரும் வந்து அவங்கக்கிட்ட சொல்லி துரிதமாக செய்கிறதுக்கு அதிகப்படியான ஆட்களை நியமிப்பதற்கு அப்படின்றதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன் என்று உத்தரவாதம் கொடுத்துட்டு போயிருக்காரு. இந்த கனரக வாகனங்கள் செல்கிற அளவுக்கு இருக்கு, வேறு டூ வீலர் போகிற அளவுக்கு தான் அந்த அதாவது 12 அடி கிளியரன்ஸ் அப்படின்றது இருக்கும். ஒரு பஸ்ஸு போகிற அளவுக்கு இருக்கும். அந்த ஆம்புலன்ஸு பஸ்ஸு அப்படின்றது போகிற அளவுக்கு இருக்கும். நீங்கள் வந்து அதுக்கப்புறமா ஒரு க்ரேன் போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா க்ரேன்லாம் போகும். ஒன் வே ரூட் மாதிரி டபுள் வே ரூட். இது டபுள் வே ரூட், 2 பாக்ஸ் இருக்குது. அதனால் வந்து டபுள் வே ரூட் 30 அடி ரோடுன்றது நீங்களே பார்த்துக்கலாம். 30 அடி ரோடுன்னா 15 அடின்ற அளவுக்கு இருக்கும். வட சென்னையில் என்னென்ன திட்டங்கள்லாம் நடைமுறை இருக்குது சார்? இது வந்து ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. நீங்கள் வாங்க, நான் வந்து தனியாக இப்போ பின்னாடி இருக்கிற மக்கள் இப்போ ரொம்ப கஷ்டப்படுறாங்க, வெளியே போக வேறு. அது தற்காலிகமான ஏற்பாடு வேறு எல்லாம் பண்ணுறதுக்கு என்ன வழி? அதாவது இது வந்து இந்த சுரங்கப்பாதை அப்படின்றது வர்றதுக்கு முன்னாடி இங்கே வந்து ஒரு ரயில்வே கேட்டு இருந்தது. இங்கே இருக்கிற மக்கள்லாம் சொல்லி இது வந்து இங்கே வந்து ஒரு சப்வே வேணும் அப்படின்றத கோரிக்கையின் பேரில் தான் நாங்கள் வந்து இந்த கோரிக்கையை வச்சு ரயில்வேல மூவ் பண்ணோம். அதை பண்ணதுக்கப்புறமா வந்து எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்தது. அதாவது மக்களுக்கும் பிரச்சனை. அதாவது எப்படின்னா இங்கே வந்து இந்த திட்டம் வர்றதுனால இங்கே இந்த ரோடு அகலப்படுத்த வேண்டியிருக்கு.